Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு ரெசிபி ஸ்டோர் பண்ணி வச்சு 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நார்மலாக டேப் வாட்டர்லேயே 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இது நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். போடுறதுக்காக ஒரு 4-5 கப் வரைக்கும் சுடு தண்ணி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொதிக்க விடணும்னு தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணது பிறகுவே நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று போல் கிளறிட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதை உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா வெந்த மாதிரி ஆகிடும். அதனால் லேசாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாலே போதும். இப்போ இது தனியாக ஒரு ஜல்லடையில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறதுக்காக ஒரு பிளேட்லேயோ இல்லை நல்ல ஒரு சுத்தமான துணிலையோ இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை ஃபேனு கீழேயே ஒரு 3-4 மணி நேரம் ஆற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல வெயிலில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா இதில் இருக்கிற தண்ணியெலாம் சுத்தமாக ட்ரை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி சுத்தமாக இல்லை. இந்தளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா எடுத்துகிட்டு கூட சேர்க்கறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வெந்தயம் நல்லா வந்து கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வெந்தயம் வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதே பேன்லேயே 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பூண்டு தோலோடையே இந்த மாதிரி 1-2 இடித்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி 1-2 இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மசாலாலாம் சேர்க்கணும். ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டோன்னா உங்களுக்கு கரிஞ்சிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பவுல் எந்த ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமல் இருக்கும். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இந்த பவுல் கூட பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக 5 பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் எலுமிச்சை சாறு சேர்க்கணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. லெமன் ஜூஸ் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். இதை வந்து நல்லா வந்து மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதிகமாக எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி லேசாக அழுத்திட்டு இப்போ 2 நாளைக்கு அப்படியே நம்ம இதை ஊற வச்சிடலாம். இதை மூடி வச்சு அப்படியே ஒரு 2 நாள் விட்டுருங்க. 2 நாள் கழித்து நம்ம பார்க்கலாம். அப்போ தான் நம்ம காலிஃப்ளவர் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா 2 நாள் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மதந்து காலிஃப்ளவர் கூட நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம இப்போ ஏர்டைட் பாக்ஸில் போட்டு இல்லை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 3 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். நம்ம எப்போவுமே மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் அந்த மாதிரி தான் செய்வோம். இது மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் செய்யலாம். காலிஃப்ளவரில் கூட ஊறுகாய் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.